எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை யூ ஆர் அட்ராக்டிங் டாக்ஸிக் பீப்பிள் இன் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கைக்குள்ள நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்கள் வந்துகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லப்படுறதுக்கான காரணம் நீங்களா தான் இருந்துட்டு இருக்கீங்க. அதுக்கான காரணங்கள பத்தி தான் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். டாக்ஸிக் பீப்பிள்ன்னு சொல்லப்படுற நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்கள் ஈஸியா உங்களோட எனர்ஜிய ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிருவாங்க. உங்களுடைய பிசிக்கல் எனர்ஜியா இருக்கலாம், எமோஷனல் எனர்ஜியா இருக்கலாம், மென்டல் எனர்ஜியா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய தன்னம்பிக்கையான ஸ்டெப்ஸ கூட ஸ்டாப் பண்ணி விட்டுடுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா இந்த மாரி நச்சுத்தன்மையான மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில அவங்கனால செய்ய முடியாத விஷயங்கள மத்தவங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கிறது தான் காரணம். இந்த நச்சுத்தன்மை வந்த மனிதர்கள் இந்த உலகம் ஃபுல்லா பரவி இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே இவங்கள ஈஸியா பார்க்கவும் முடியும். அதுவும் நல்ல மனிதர்களுக்கு நடுவுல இங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பசுந்தோல் போர்த்திய புலின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி பசு மாரி காட்சி அளிச்சுக்கிட்டு புலியான எண்ணங்கள உள்ளுக்குள்ள இன்டென்ஷனோட மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க மூவ் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல இன்டென்ஷனோட மூவ் பண்ற மாரி இருக்கும். ஆனா பேக்ல நிச்சயமா ஒரு தப்பான இன்டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த டாக்ஸிக்கா இருக்கிற இந்த நச்சுத்தன்மை வந்த மனிதர்கள் உருவாகறதுக்கு காரணம் நீங்க தான். இந்த மனிதர்கள உருவாக்கி விட்டது நீங்க தான். இந்த மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கான காரணமும் நீங்க தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. என்னப்பா சொல்ற? எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு விஷயம் பண்றாங்க. தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்களா மாறி மத்தவங்க வாழ்க்கைய கெடுத்துட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு காரணம் நாங்கன்னு சொல்லி இது எப்படிப்பா லாஜிக் அப்படின்ற மாரி கேட்கிறீங்கன்னா, "தீதும் நன்றும் பிறர் தர வாரா" அப்படின்னு சொல்லப்படுற பழமொழிய நம்ம இங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த பழமொழி என்ன சொல்லுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயமா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு நடக்கிற கெட்ட விஷயமா இருக்கலாம். அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க மட்டும் தான் காரணம். நீங்க மட்டும் தான் பொறுப்பு. கரெக்ட்டுங்களா? அப்போ உங்க வாழ்க்கைக்குள்ள வர டாக்ஸிக்கான மனிதர்கள், இல்ல உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த மனிதர்கள் டாக்ஸிக்கா மாறுறதுக்கான காரணமும் நீங்க தான். இத பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவோட எண்ட்ல இந்த மாரி டாக்ஸிக்கா உங்க வாழ்க்கையில இருக்கிற மனிதர்கள், உங்களுடைய எனர்ஜிய வேஸ்ட் பண்ணிட்டு உங்கள முன்னேற விடாம, நீங்க அடுத்த ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு உங்கள ஸ்டாப் பண்ணிட்டு இருக்க மனிதர்கள ஈஸியா உங்க வாழ்க்கையில ஃபைண்ட் பண்ணி எப்படி நீங்க வெளிய ஏத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான சொல்யூஷனும் நான் குடுக்குறேன் அப்படின்றத சொல்றேன். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் விஷயம் எப்படி நீங்க ஒரு டாக்ஸிக்கான மனிதர உங்க வாழ்க்கைக்குள்ள அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா யூ ஆர் வெரி வெரி ஈஸி கோயிங் அப்படின்ற மாரி சொல்லலாம். நீங்க ரொம்ப ஈஸியான ஒரு பெர்சன். எல்லார்கிட்டயுமே எளிமையா பழகக்கூடிய ஒரு பெர்சன். உங்ககிட்ட ஈஸியா பேசலாம். உங்க கூட ஈஸியா பழகலாம். உங்ககிட்ட ஈஸியா கிண்டல் பண்ணலாம். உங்ககிட்ட ஈஸியா விளையாடலாம் அப்படின்னு சொல்லப்படுற மாரி, உங்கள நீங்க ஒரு ஈஸியான பெர்சனா வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்களும் ஈஸியா உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு ஈஸி கோயிங்கான பெர்சனா இருக்கீங்க. ஒரு ஈஸி கோயிங்கான மென்னாவும், ஒரு ஈஸி கோயிங்கான வுமனாவும் இருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி ஆக்சுவலா. உங்ககிட்ட எல்லாருமே பழகணும்னு ஆசைப்படுவாங்க. உங்கள சுத்தி எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. உங்கள பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. நீங்க வந்தாலே ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுமாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த ஒரு குவாலிட்டி தான் நீங்க டாக்ஸிக்கான மனிதர்கள உள்ள இழுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மை அந்த மனிதர்கள் இதையே ஒரு வீக்னஸா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இவங்க தானே பார்த்துக்கலாம். இவங்க தானே இவங்ககிட்ட பேசிக்கலாம். இவங்க தானே இவங்ககிட்ட இந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மேனிபுலேஷன் டாக்டிக்ஸ உங்ககிட்ட அதிகமா காட்ட ஆரம்பிப்பாங்க. மேனிபுலேஷன் டாக்டிக்ஸ காமிக்க ஆரம்பிச்சு உங்கள கண்ட்ரோல் எடுக்கவும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களோட ஈஸி கோயிங்கான விஷயம் இத எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ரொம்ப டஃப்பான சார் வந்தாருன்னா ரொம்ப பயந்து எக்ஸாம் எழுதிட்டு இருப்போம். அதே கொஞ்சம் ஈஸி கோயிங்கான சாரா வந்தாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ இவர் தானே இவர்கிட்ட நம்ம ஈஸியா இது பண்ணிடலாம், காப்பி அடிச்சிடலாம், இல்ல பிட் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பசங்க ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம ஈஸி கோயிங்கா இருந்தாலுமே கூட சரி, கொஞ்சம் கராரா இருந்தா மட்டும் தான் டாக்ஸிக்கான மனிதர்கள் கிட்ட இருந்து அவங்களுடைய தப்பான இன்டென்ஷன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். இல்லன்னா அவங்களுடைய கண்ட்ரோல் டாக்டிக்ஸ்குள்ள நீங்க மாட்டிப்பீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் நீங்க எதனால டாக்ஸிக்கான மனிதர்கள உங்க வாழ்க்கையில ஈர்க்கிறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யூ ஆர் அ குட் லிசனர் அண்ட் ஈசிலி அண்டர்ஸ்டாண்ட் த ஹியூமன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு நல்ல கவனிப்பாளரா இருந்துட்டு இருக்கீங்க. ஒரு பெர்சன் பேசுறத கவனிக்கிறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில்ல தான் இங்க எல்லாருமே வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு கூட சொல்லலாம். நீங்க முதல்ல கவனிக்கணும். அப்புறம் தான் பேசணும் அப்படின்ற மாரி நம்மகிட்ட நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த கவனிக்கிற ஸ்கில் அப்படின்னு சொல்லப்படுற லிசனிங் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட அதிகமா இருந்தாலும் நீங்க உங்க வாழ்க்கையில டாக்ஸிக்கான மனிதர்களை ஈர்க்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க அதிகமா கவனிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு பெர்சன் அவருடைய குறைகள சொல்லலாம், இல்ல அவருடைய வெற்றிய சொல்லலாம், இல்ல அவர் படுற கஷ்டத்த சொல்லலாம். இந்த மாரியான விஷயங்கள நீங்க பொறுமையா கவனிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு த்ரெட்டா மாறி டாக்ஸிக்கான மனிதர்கள் அவங்களுடைய நெகட்டிவான எமோஷன்ஸா இருக்கலாம், நெகட்டிவான எனர்ஜியா இருக்கலாம், உங்ககிட்ட அதிகமா பேச ஆரம்பிச்சுருவாங்க.
ஒரு கரெக்டான பர்சன், ஒரு நல்ல மனிதன் அவங்களுடைய கஷ்டத்தையோ இல்ல அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையோ உங்ககிட்ட ஷேர் பண்றாங்கன்னா, உங்க நேரத்துக்கு மரியாதை குடுத்து, அத ப்ராப்பரா பயன்படுத்தி, அத ப்ராப்பரான அளவுல ஷேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா நச்சுத்தன்மை வந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களோட நேரத்துக்கு மரியாதையே குடுக்காம, ஜஸ்ட் லைக் தட் கிராண்டடா எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. குறை மட்டுமே சொல்லிட்டே இருப்பாங்க. கம்ப்ளைண்ட்ஸ கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய கஷ்டத்த எல்லாமே உங்க மேல இறக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒன் வே கம்யூனிகேஷன் மாரி ஆயிடும். நீங்க ஒரு நல்ல லிசனரா இருக்கலாம். அதே சமயத்துல அதிகமா நீங்க லிசன் பண்ணீங்கன்னா, டாக்ஸிக்கான மனிதர்கள வந்து உங்கள யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க. யூஸ் பண்ணிக்க பார்க்கறதோட மட்டும் இல்லாம, அவங்கள நியாயப்படுத்துறதான விஷயங்கள் மட்டுமே சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர்த்து, அவங்க தரப்புல ஆப்போசிட்ல இருக்கிற நியாயத்த உங்ககிட்ட சொல்லவும் மாட்டாங்க. நீங்க சொல்றத கேட்கவும் மாட்டாங்க. உங்களோட சொல்யூஷன பத்தி அவங்க காதுலயும் வாங்க மாட்டாங்க. உங்க நேரத்த திருடிடுவாங்க. இருக்கிறதுலயே மோசமான திருட்டு உங்களோட நேரத்த திருடுறது தான். ஏன்னா, உங்களோட நேரம் அப்படி சொல்லப்படுறது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு விஷயம். இத திருடி அதிகமா உங்கள வந்து கொட்ட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, இந்த இடத்துல நீங்க எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த உருவாக்கணும். எந்த இடத்துல எந்த பெர்சன கட் பண்ணணும்? எவ்வளவு தூரம் ஒரு பெர்சன கவனிக்கணும்? எவ்வளவு தூரம் ஒரு பெர்சன் கிட்ட அவங்களுடைய குறை நிறைகள கேட்கணும்? எவ்வளவு தூரம் நம்ம அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கூட ஒரு லிமிட் நீங்க செட் பண்ணி மட்டும் தான் கவனிக்கணும். அப்படி கவனிக்கும்போது தான் இந்த மாரி நச்சுத்தன்மையான வாய்ந்த மனிதர்கள் வந்து உங்க வாழ்க்கையில உங்க நேரத்த திருட மாட்டாங்க. நீங்க ஒரு நல்ல லிசனரா இருந்தீங்கன்னா கூட நீங்க டாக்ஸிக் பீப்பிள உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது விஷயம் நீங்க எப்படி ஒரு டாக்ஸிக்கான மனிதர உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் அ ப்ராப்ளம் சால்வர். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் உங்ககிட்ட அதிகமா இருந்தாலும் டாக்ஸிக்கான மனிதர்கள உங்க வாழ்க்கையில நீங்க அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. உடைஞ்சு போனத ஒட்டுறதா இருக்கலாம், பிரச்சனைய சரி செய்யறதா இருக்கலாம், இல்ல தேடி போய் உதவுறதா இருக்கலாம். இதெல்லாம் வந்து தலை சிறந்த ஒரு குவாலிட்டி அப்படின்ற மாரி சொல்லலாம். இதெல்லாம் உங்க கிட்ட இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உன்னதமான ஒரு மனிதா இருப்பீங்க. உன்னதமான ஒரு ஆணா, உன்னதமான ஒரு பெண்மணியா நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நல்ல குவாலிட்டி கூட நீங்க ஒரு டாக்ஸிக்கான மனிதர்கள உங்க வாழ்க்கைக்குள்ள அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு ஏதுவா இருந்துகிட்டு தான் இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்ப நீங்க பிரச்சனைகள சால்வ் பண்ற மனிதா இருந்தீங்கன்னா, எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உங்களால உடைஞ்சத ஒட்ட முடியுதுன்னா, எல்லாத்தையுமே ஒட்டி வைக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சில நபர்கள் வந்து அவங்க வேலைய விட்டுட்டு கூட மத்தவங்க பிரச்சனைய சரி செய்ய போவாங்க. மத்தவங்களுக்கான உதவிகள செய்ய போயிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கமா இருந்தாலுமே கூட சரி, டாக்ஸிக்கான மனிதர்கள் வந்து இதுதான் தருணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபுல்லா டெபெண்ட் பண்ணி இருக்கவும், ஏதோ ஒரு கட்டத்துல நீங்க உதவி செஞ்சுட்டு இருக்கும்போது, உங்களுடைய தருணம் தப்பா போச்சு, இல்ல உங்க டைம் சரியில்ல, நீங்க தான் ப்ராப்ளத்த மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலைய விட்டுட்டு கூட நீங்க அவங்களுக்கு தான் உதவணும்னு சொல்லப்படுற மாரியான எமோஷனல் பிளாக்மெயில்ஸ் கூட உங்கள பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. தளபதி விஜய் சார் நடிச்ச படம் ஷாஜகான் அப்படின்னு சொல்லப்படுற மூவி நம்ம பார்த்திருப்போம். அந்த மூவிலோட கான்செப்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, விஜய் சார் வந்து மத்த பீப்பிளோட லவ்வ வந்து சேர்த்து வச்சுட்டே இருப்பாரு. அவருடைய வேலையும் அதா தான் இருந்துட்டு இருக்கும். ரொம்ப புடிச்சு பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா, அவருடைய காதல் வந்து தோத்து போற மாரி காமிச்சிருப்பாங்க. என்னப்பா இது நெகட்டிவா இருக்கிற மாரி இருந்தாலுமே, இதுதான் வந்து ஒரு உலக உண்மை, ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்ற மாரி சொல்லலாம். என்னதான் நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து விழுந்து விழுந்து ஹெல்ப் பண்ணாலும், அவங்களோட ப்ராப்ளத்த சால்வ் பண்ணாலுமே கூட, நம்மளுடைய விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் மத்தவங்க பீப்பிளோடைய ப்ராப்ளத்த சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் இருந்தா மட்டும் தான், ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த உலகத்துல சர்வை பண்ண முடியும். ஸோ நீங்க ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கிறது தப்பில்ல. அதிகமா மத்தவங்க கிட்ட யோசிச்சு எல்லா ப்ராப்ளத்தையுமே சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமா டாக்ஸிக் பீப்பிள் உங்கள யூஸ் பண்ணிப்பாங்க. உங்ககிட்ட இருந்து அதிகமான அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஈஸியா உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் வந்துருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ ஆர் டூ ஜெனரோசிட்டி அப்படின்ற மாரி சொல்லலாம். அகைன் ஜெனரோசிட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த குவாலிட்டி இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள அடிச்சுக்கவே ஆள் கிடையாது. ஏன்னா ஜெனரோசிட்டி அப்படின்னு சொல்லப்படுற குவாலிட்டிக்கு தலை சிறந்த ஒரு நேம் சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்துல கர்ணன் அப்படின்ற மாரியான ஒரு பேர் சொல்லலாம். ஏன்னா குடுக்குற குணம். நீங்க வந்து ஒரு ரூ. 10 சம்பாரிச்சாலும் ரூ. 2 யாருக்கா குடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. நீங்க உண்மையா குடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரு ஜெம்மான ஒரு பெர்சனாலிட்டி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா இந்த குவாலிட்டியுமே நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள டாக்ஸிக் மனிதர்கள வந்து அட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு குவாலிட்டியா இருக்கும். என்னப்பா இது நீ சொல்றது எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஆனா டாக்ஸிக் மனிதர்களுமே அட்ராக்ட் பண்ற மாரி இருக்கு அப்படின்ற மாரி நீங்க சொல்றது என் காதுல கேக்குது. கரெக்ட் தான். நல்ல குவாலிட்டீஸ் தான். ஆனா இந்த நல்ல குவாலிட்டீஸ்லாம் எந்த அளவு நீங்க மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க குடுக்குற விஷயம் கூட எந்த அளவு நீங்க குடுக்கணும். பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி நீங்க குடுக்குற விஷயமும் குடுக்குறதுனா பணம் குடுக்குறது மட்டும் கிடையாது. நீங்க பணம் குடுக்குறதா இருக்கலாம், உங்க டைம குடுக்குறதா இருக்கலாம், உங்களோட எமோஷனல் எனர்ஜிய குடுக்குறதா இருக்கலாம், உங்களோட அட்வைஸ குடுக்குறதா இருக்கலாம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ மத்த பீப்பிள்ட்ட ஷேர் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில அவங்கள தெளிவுபடுத்துறதா இருக்கலாம். எல்லாமே குடுக்குறது தான். இந்த மாரி ஜெனரோசிட்டியான பெர்சனா நீங்க இருக்கும்போது,
நியாயமான மனிதர்கள் இத தெளிவான முறையில எடுத்துக்கிட்டு நார்மலா பயன்படுத்திப்பாங்க. ஆனா டாக்ஸிக்கான மனிதர்கள், இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க இதெல்லாம் குடுத்த அப்புறமா உங்ககிட்ட டாக்ஸிக்கா மாறுற மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பவுண்டரிய தாண்டி வர ஆரம்பிப்பாங்க. பொதுவா நம்ம எல்லாருக்குமே ஒரு பவுண்டரி இருக்கும். அந்த எல்லையில நீ இரு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்ற மாரி சில பேர்ட்ட நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அளவு தாண்டி பேசுறது, அளவு தாண்டி நம்மகிட்ட உரிமை எடுத்துக்கிறது, அளவு தாண்டி நம்மளோட டைம் எடுத்துக்கிறது சொல்லப்படுற மாரி, நம்மளுடைய பவுண்டரிய மதிக்காம உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது ஏதோ ஒரு கட்டத்துல உங்கள பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆக்கி, இரிட்டேட் ஆக்கி விட்டுடும். ஏன்னா, ஒரு கட்டத்துல நீங்க வந்து யாருக்கு நீங்க அதிகமா இடம் குடுத்து வச்சிருக்கீங்களோ, அவங்களே வந்து உங்களோட டைம் எடுத்துட்டு, உங்களோட வேலைய செய்ய விடாம பண்ணும்போது, நிச்சயமா ஒரு முக்கியமான வேலையில நீங்க ஈடுபட்டிருக்கும்போது, உங்களுக்கு பயங்கரமான இரிட்டேட்டபிலிட்டி வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு காரணத்தாலயும், நீங்க எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் நீங்க குடுக்குற ஒரு விஷயத்த, அந்த இடத்துல நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. குடுக்குற குவாலிட்டியா இருந்தாலும், அத பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா டாக்ஸிக் மனிதர்கள் வந்து உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க குடுக்க குடுக்க அவங்க அதிகமா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்க குடுக்கறது நல்லதுன்னு நினைக்கும்போது, அவங்க கேட்கறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ குடுக்கறதுலயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா குடுங்க. உங்க நேரத்தையும், பணத்தையும், உங்களுடைய எமோஷனல் எனர்ஜியும். அப்படி நீங்க அதிகமா குடுத்தீங்கன்னா, டாக்ஸிக் மனிதர்கள நீங்க ஈஸியா உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ ஆர் திங்கிங் ஹியூமன் நேச்சர் அஸ் ஓவர்லி பாசிட்டிவ். எல்லா மனிதர்களுமே வந்து நல்லவங்களா நினைக்கிறது. நல்லவங்களா இருக்கலாம். ஆனா ரொம்ப நல்லவங்களா இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. மனிதனுடைய அந்த நேச்சர், ஹியூமன் நேச்சர் வந்து நல்ல நல்ல ஒரு நேச்சர் தான். நம்ம எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம நல்லவங்களா, கெட்டவங்களா அப்படி சொல்லப்படுற விஷயம் நம்மளுடைய சூழ்நிலை தான் தீர்மானிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அந்த நேரத்துல நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்குற மனிதர்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப நல்ல மனிதர்களா பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. வெகுளித்தனமா எல்லாருமே நம்பி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறதா இருக்கலாம். எல்லார்கிட்டயுமே எல்லா விஷயமுமே கேட்கிறதா இருக்கலாம், பழகுறதா இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க இருந்துட்டு இருந்தாலுமே, ஹியூமன் நேச்சர ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா நீங்க பார்த்துட்டு இருந்தாலுமே, நீங்க ஈஸியா டாக்ஸிக்கான மனிதர்கள உங்க வாழ்க்கைக்குள்ள அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க பார்க்குற பார்வை இப்ப நம்ம ஒரு படத்துல வடிவேல் சார் கூட சொல்லியிருப்பாரு. எல்லாருமே நம்மள மாரி நல்லவனா இருப்பாங்கன்னு நெனைக்கிறது மகா முட்டாள்தனம் அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ நாம நம்ம லைஃப்ல வந்து ஒரு மாரியான ஒரு கோல்ல போயிட்டு இருப்போம். ஒரு செட் ஆஃப் ஒரு குவாலிட்டீஸ்ல வச்சு வாழ்ந்துட்டு இருப்போம். நம்மள மாரி தான் மத்தவங்களும் இருப்பாங்க அப்டின்னு சொல்லப்படுற எண்ணம் கூட டாக்ஸிக்கான மனிதர்கள உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சுரும். ஏன்னா உள்ள வந்த அப்புறம் தான் தெரியும் அந்த மனிதர் எப்படியாப்பட்ட மனிதர், உங்ககிட்ட எதுக்காக வந்திருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பெனிஃபிட் வரா மாரி இங்க நெறைய விஷயத்த காமிச்சுட்டு அவங்க பெனிஃபிட் எடுத்துக்கிற மனிதர்கள் கூட இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இந்த ஹியூமன் நேச்சர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்பாம இருக்க வேணாம்னு சொல்லல. நம்பலாம். ஆனா அந்த நம்பிக்கைக்குரிய இடமும் வந்து ஒரு டிஸ்டன்ஸோடையும், ஒரு அளவோட தான் இருக்கணும். எல்லா நேரத்திலுமே எல்லாரையுமே அதிகமா நம்புனா கூட, நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஈஸியா அட்ராக்ட் ஆயிடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ எண்டாவது விட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டாக்ஸிக்கான மனிதர்கள்னு சொல்லப்படுற இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்கள் வந்து, ஒரு திறமையான ஒரு ஆண் வாழ்க்கையிலும், திறமையான ஒரு பெண் வாழ்க்கைக்குள்ளயும் தலையிடவே முடியாது, வாலாட்டவும் முடியாது. ஆனா ரொம்ப நல்ல ஆண் வாழ்க்கையிலும், ரொம்ப நல்ல பெண் வாழ்க்கையிலும் ஈஸியா தலையிட முடியும், வாலாட்ட முடியும். அதுக்கான காரணம் அவங்களுடைய நல்ல தன்மை அதிகமா இருக்கிறது. சோ திறமைசாலிக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கணும், எந்த அளவு நம்ம வந்து கண்ட்ரோல்டா இருக்கணும்னு சொல்லப்படுற விஷயம். ரொம்ப அதிகமா நல்லவங்களா இருக்கிறது மூலியமா டாக்ஸிக் மனிதர்களையும் நம்ம உருவாக்குறோம். டாக்ஸிக் மனிதர்களும் நம்ம வாழ்க்கையில புகுந்து நம்மளே கூட சம்டைம் டாக்ஸிக்கா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சு நல்ல ஆணாவும், நல்ல பெண்ணாவும் இருக்கிறத விட திறமையான ஆணாவும், திறமையான பெண்ணாவும் இருந்து எந்த இடத்துல நல்லவங்களா இருக்கணும், எந்த இடத்துல கொஞ்சம் ஏன் வேணும்னா கெட்டவங்களா கூட இருக்கலாம் சில இடத்துல. அந்த இடத்த நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கிறது மூலியமா மட்டும் தான், இந்த உலகத்த நீங்க சர்வை பண்ண முடியும். அதான் நீங்க ஜெயிக்க முடியும்னு சொல்ல வரல. சர்வைவ் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரேன். ஒரு படத்துல அகைன் வடிவேலு சார் சொன்ன ஒரு காமெடில தான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு மத்தியில வாழ்றதே பெரிய ஒரு சாதனை தானே அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த உலகத்துல வந்து இந்த மாரி மனிதர்கள், சில மோசமான மனிதர்களுக்கு நடுவுல வாழ்றதுக்கே இந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருந்தா மட்டும் தான், நீங்க வந்து டாக்ஸிக்கான மனிதர்கள உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய விட முடியாது. நுழைய விட்ட மனிதர்களுமே சில ஸ்ட்ராட்டஜி மூலியமா வந்து ஈஸியா வெளியேத்த முடியும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.